கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் பிரபல நட்சத்திரம் என்ற சிறுகதையை காணலாம். அதிகாரம் 2. நான் என் தகப்பனாருக்கு கடிதம் போடவே இல்லை. அதற்குள்ளே நான் எதிர்பாராத அந்த விபரீத சம்பவம் என் வாழ்க்கையை அடியோடு மாற்றிய நிகழ்ச்சி நடந்துவிட்டது. இரவு நேரங்களில் என் கணவர் வெகுநேரம் புத்தக அறையில் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார். நான் படுக்கை அறையில் கட்டிலில் படுத்து புரண்டு கொண்டிருப்பேன். சில சமயம் அழுது கொண்டே தூங்கிவிடுவேன். அவர் வரும் பொழுது விழித்து கொண்டிருந்தாலும் தூங்குவது போல ஜாடை செய்வேன். அவர் வந்து படுத்து 5 நிமிஷத்தில் காடாந்த நித்திரையில் ஆழ்ந்து விடுவார். அன்று இரவு வரும்பொழுது அந்த மாதிரிதான் கண்ணை மூடிக்கொண்டிருந்தேன். அவர் என் தலைமாட்டில் வந்து நின்ற பொழுது எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. இதென்ன, ஒரு நாளும் இல்லாத திருநாள், எதற்காக இங்கே வந்து நிற்கிறார்? அடுத்த வினாடி அவருடைய கரம் என்னுடைய நெற்றியை தொட்டது. இன்னும் என்னதான் நடக்கிறது என்று பார்க்க மூச்சை அடக்கிக் கொண்டிருந்தேன். ஆச்சரியம்! அவர் குனிந்து என் நெற்றியில் முத்தமிட்டார். கல்யாணமானதிலிருந்து ஒரு தடவையாவது இம்மாதிரி அவர் செய்ததை நான் அறியேன். பிறகு அவருடைய காலடி சத்தம் கேட்கவே கண்ணை சிறிது திறந்து பார்த்தேன். அவர் கதவை மெதுவாக திறந்து கொண்டு வெளியே போனார். எனக்கு என்னவோ வயிற்றில் பகீர் என்றது. இன்னதென்று தெரியாத பீதி உண்டாயிற்று. சற்று உற்று கேட்டேன். வாசற்கதவு திறக்கும் சத்தம் வெகு லேசாக கேட்டது. உடனே பரபரப்புடன் எழுந்திருந்தேன். அவருடைய அறைக்கு ஓடினேன். அவர் மேசை மீது ஒரு கடிதம் எழுதி வைத்து அதன் மேல் ஒரு பாரமும் வைத்திருந்தது. பிரித்து பார்த்தேன். நான் பயந்தபடியே அதில் எழுதியிருந்தது 2 வரிதான். அன்பார்ந்த அம்முழுவுக்கு, உனக்கு பரிபூரண விடுதலை கொடுத்துவிட்டு நான் போகிறேன். நீ சௌக்கியமாக இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறேன். இப்படிக்கு. கடிதத்தை அப்படியே போட்டுவிட்டு நான் வாசற்பக்கம் ஓடினேன். தெருமுனையில் அவருடைய வெள்ளை வேஷ்டி நட்சத்திர வெளிச்சத்தில் லேசாக தெரிந்தது. அந்த திசையை நோக்கி ஓடினேன். அப்பொழுது மேற்காற்று நாள். ஹோ என்ற இரைச்சலுடன் காற்று விறுவிறு என்று அடித்துக் கொண்டிருந்தது. புழுதியை வாரி மேலே அடித்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் தலைவிரி கோலமாக ஓடினேன். தெருவில் ஒரு பிராணி கிடையாது. அந்த காற்றுக்கும் புழுதிக்கும் பயந்து தெருநாய்கள் கூட வீட்டு திண்ணையில் பதுங்கி கிடந்தன போலும். நான் நினைத்தபடியே அவர் தெருமுனையில் இருந்த சந்தில் திரும்பினார். வேகவதி நதிக்கு போகும் சந்துதான் அது. நானும் அந்த சமயத்தில் திரும்ப போனேன். அவர் நதிக்கரையை அடைந்தார். நேரே நதியில் இறங்கிவிட்டார். நதியில் பிரவாகம் பூரணமாக போய்க் கொண்டிருந்தது. காற்றின் வேகத்தினால் பிரம்மாண்டமான அலைகள் கிளம்பி கரையை மோதிக் கொண்டிருந்தன. நான் நதிக்கரை அடைந்த பொழுது அவர் வெள்ளத்தில் மார்பளவு ஜலத்துக்கு போய்விட்டார். எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிற்று. கூச்சல் போட வரவில்லை. ஒரு கணம் மங்கி இருட்டில் அவர் தலை மட்டும் வெள்ளத்தின் மேல் தெரிவது போல இருந்தது. அடுத்த கணம் தலையும் வெள்ளத்திற்குள்ளே போய்விட்டது. அப்புறம் ஒரே அந்தகாரம்தான். சொல்ல முடியாத பீதி என்னை பற்றி கொண்டது. திரும்பி வீட்டை நோக்கி ஓடினேன். கண் தெரியாமல் குருட்டாம்போக்காக ஓடினேன். வழியில் பலமுறை தடுக்கி வீழ்ந்தேன். வீட்டுக்கு எப்படி போய் சேர்ந்தோன்னு தெரியாது. அறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டு தரையில் விழுந்தேன். மனதினால் ஒன்றுமே சிந்திக்க முடியவில்லை. துக்கமும் இல்லாமல், விழிப்பும் இல்லாமல், உணர்ச்சியே இல்லாமல் மரக்கட்டையை போல கடந்தேன். ஆனால் மார்பு மட்டும் படபடவென்று அடித்து கொண்டிருந்தது. அந்த அடிப்பானது விடுதலை 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 என்று பல்லவிக்கு தாளம் போடுவது போல இருந்தது. வெள்ளித்திரை. நாளைய தினம் அமாவாசை. சென்ற 3 இரவுகளில் நான் எழுதியதையெல்லாம் இன்று மத்தியானம் படித்து பார்த்தேன். இடையிடையே சில சம்பந்தமில்லாத சொற்களும் அர்த்தமில்லாத வாக்கியங்களும் குழப்பமான எழுத்துகளும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் அடித்து சரிப்படுத்தினேன். பகவானே, நாளைய ராத்திரி வரையில் எனக்கு நல்ல நினைவு இருக்க வேண்டும். பிறகு வேகவதியில் அடைக்கலம் புகுந்து உன் பாதார விந்தத்தை வந்து அடைவேன். மேலே கூறிய விபரீத சம்பவம் நடந்த பொழுது அப்பா சென்னை பட்டணத்தில் என் இன்னொரு அக்கா வீட்டில் இருந்தார். என் தந்தையை பார்த்துவிட்டு அவர் ஓடி வந்தார். நல்ல வேளையாக என் கணவர் எழுதி வைத்த சீட்டை பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அதை அவரிடம் கொடுத்தேன். அன்றிரவு நான் கண்டதை அப்பாவிடம் கூட சொல்லவில்லை. அப்பா அந்த கடிதத்துடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று விஷயத்தை தெரிவித்தார். போலீஸ்காரர்கள் ஏதேதோ முயற்சி செய்து பார்த்ததாகவும் தகவல் ஒன்றும் தெரியவில்லை என்றும் சொன்னார்கள். சில சமயம் வெள்ளத்தில் போனவர்களின் உடல்கள் கரையில் ஒதுங்குவது வழக்கமல்லவா? அந்த மாதிரி அவருடைய உடல் ஒதுங்குமோ என்று சில சமயம் நான் எண்ணி நடுங்குவேன். 1 வாரம் வரையில் அம்மாதிரி எதுவும் செய்தி வராமல் இருக்கவே இந்த பாவி உள்ளத்தில் ஒரு விதமான அமைதி உண்டாயிற்று. ஏனெனில் அவர் நிச்சயமாக இறந்த செய்தி தெரிந்தால் என்னை இல்லாத அலங்கோலங்கள் எல்லாம் செய்து விடுவார்கள் அல்லவா? அதற்காகத்தான் பயந்தேன்.
சில நாளைக்கு பிறகு அப்பா என்னை சென்னை பட்டணத்துக்கு அழைத்து போனார். அங்கே மீனா அக்கா வீட்டில் தங்கினோம். மீனா அக்காவின் புக்ககத்தில் எல்லோரும் குஷி பேர் வழிகள், நாகரிக வாழ்க்கையில் பற்று உடையவர்கள், அதோடு சங்கீதம், நாட்டியம் முதலிய கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். ஓயாமல் சங்கீதம், நாட்டியம், நாடகம், சினிமா இவைகளை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட இடத்திலே இருந்தால் நான் என்னுடைய துக்கத்தை மறந்திருக்க முடியும் என்று தகப்பனார் எண்ணினார். அதோடு பெண்களின் கல்வி ஸ்தாபனம் ஒன்றில் என்னை சேர்த்து படிக்கச் செய்யலாம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. மீனா அக்கா வீட்டில் முதலில் சில நாள் என்னிடம் எல்லோரும் அனுதாபத்துடன் நடந்து கொண்டார்கள். துக்க முகத்துடன் பேசினார்கள். வீட்டிலேயே சில நாள் கலகலப்பு குறைவாக இருந்தது. நாளடைவில் நிலைமை மாறி பழையபடியே சிரிப்பும் விளையாட்டுமாக இருக்கத் தொடங்கினார்கள். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் இடத்தில் நான் மட்டும் முகத்தை தூக்கி கொண்டிருக்க முடியவில்லை. என்னுடைய இளம் பிரயாத்து குதூகல சுபாவம் மறுபடியும் மேலோங்கியது. எல்லோருடனும் சகஜமாக பேசி பழகவும் சிரிக்கவும் தொடங்கினேன். அதோடு இல்லை, பாடவும் தொடங்கினேன். மீனா அக்காவின் வீட்டுக்கு ஒரு சிநேகிதர் அடிக்கடி வருவார். அவர் பெயர் பட்சிராஜன். மீனா அவருடைய மைத்துனருடன் அவர் காலேஜில் ஒன்றாக படித்தவராம். தமிழ் டாக்கிகள் ரொம்ப கேவலமாக இருப்பது பற்றியும் அவற்றை சீர்திருத்த வேண்டியதை பற்றியுமே அவர் ஓயாமல் பேசிக்கொண்டிருப்பார். பாட்டில் அவருக்கு ரொம்ப பிரியம். ஒரு நாள் நான் பாடுவதை கேட்டுவிட்டு அவர், இது யார் இவ்வளவு அழகாக பாடுவது, என்ன மதுரமான சாரீரம், மைக்குக்கு எவ்வளவு பொருத்தமான குரல் என்று சொல்லிக் கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. எனக்கு புலகாங்கிதம் உண்டாயிற்று. நாளடைவில் என்னுடைய கூச்சத்தை விட்டு புருஷர்களுக்கு முன்னால் பாட ஆரம்பித்தேன். நான் பாடும் பொழுது அவர் அப்படியே மெய்மறந்து கேட்பார். அவருக்கு புகைப்படம் எடுக்க தெரியும். ஒரு நாள் கேமரா எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் எல்லோரையும் படம் எடுத்தார். உங்களையும் ஒன்று எடுத்து வைக்கட்டுமா என்றார். முதலில் நான் மறுத்தேன். எல்லோரும் வற்புறுத்தியதன் பேரில் சம்மதித்தேன். மறுநாள் அவர் படத்தை எடுத்துக்கொண்டு வந்து, உங்களுடைய குரல்தான் மைக்குக்கு ஏற்றது என்று நினைத்தேன், முகமும் திரைக்காகவே ஏற்பட்டது போல இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே கொடுத்தார். அதற்கு முன்னால் என்னை நன்றாக படம் எடுத்ததே இல்லை. அவர் எடுத்த படத்தை பார்த்ததும் எனக்கே கர்வமாக இருந்தது. நாம் இவ்வளவு அழகாக இருக்கிறோமா என்று அதிசயித்தேன். இந்த அழகினால் என்ன பிரயோஜனம் என்ற ஏக்கமும் மனதில் உண்டாயிற்று. அதற்கு பிறகு அவர் இன்னும் பல தடவை என்னை படம் பிடித்தார். அதோடு உங்களை போன்றவர்கள் சினிமாவில் சேர்ந்தால்தான் தமிழ் சினிமாவிற்கு விமோசனம் என்று அடிக்கடி சொல்லி வந்தார். நானும் என் மனதில் பிரபல நட்சத்திரம் ஆவதற்கே நான் பிறந்திருக்கிறேன் என்று தீர்மானித்துக் கொண்டேன். டாக்கியில் நடிப்பதை பற்றி கனவு காண ஆரம்பித்தேன். இம்மாதிரி என் மனம் சபலப்பட்டிருப்பதை என் அக்கா எப்படியோ தெரிந்து கொண்டாள். சில சமயம் நானும் பட்சிராசனும் பேசிக்கொண்டிருப்பதை அவள் ஒட்டு கேட்டதாக தெரிகிறது. அவள் என்னை திட்ட ஆரம்பித்தாள். எனக்கு கோபமாக வந்தது. உனக்கு என்ன, குழந்தை குட்டிகளுடன் ஆசை கணவனுடன் சௌக்கியமாக இருக்கிறாய், எனக்கு மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டாமா என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டேன். ஒரு நாள் விஷயம் முற்றிவிட்டது. அக்கா பட்சிராஜனிடம் சினிமா சினிமா என்று சொல்லி ஏன் அவள் மனதை கெடுக்கிறீர்கள், இப்படியெல்லாம் பேசுவதாக இருந்தால் நீங்கள் இந்த வீட்டிற்கு வர வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கே போன நான், அவர் இந்த வீட்டிற்கு வரக்கூடாதென்று நீ கூறினால் நானும் போய்விடுகிறேன் என்றேன். அக்கா திகைத்து போனாள். கடைசியில் உங்க அப்பா வரட்டும், அவரை கேட்டுக்கொண்டு எது வேண்டுமானாலும் செய் என்றாள். அச்சமயம் ஹைதராபாத்திற்கு போயிருந்த அப்பாவும் அவரை அங்கு வரும்படியாக கடிதம் எழுதினாள். அப்பா வந்த பிறகு சில நாள் அவருக்கும் எனக்கும் ஒரே போராட்டமாக இருந்தது. நம் குலத்தில் உண்டா, கோத்திரத்தில் உண்டா சினிமாவில் நடிப்பதாவது, கூடவே கூடாது என்று சொன்னார். எந்த விதத்திலாவது பெயர் எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வாழ்க்கையே எனக்கு வேண்டியதில்லை என்றேன் நான். கடைசியில் நான் வெற்றி பெற்றேன். என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பட்சிராஜன் தான். அவரை எப்படியோ அப்பாவுக்கு பிடித்துவிட்டது. ஒரு நாள் பட்சிராஜன் வந்து, குடும்ப ஸ்திரீகளையே பெரும்பாலும் நடிகைகளாக தேர்ந்தெடுத்து ஒரு டாக்கி எடுக்கப் போவதாகவும் எங்களுக்கு சம்மதமானால் என்னை கதாநாயகியாக தேர்ந்தெடுப்பதாகவும் கூறிய பொழுது அப்பா தம் சம்மதத்தை கொடுத்து விட்டார். அன்றிரவு அளவிருந்த சந்தோஷத்தினால் எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. பின்னால் நான் எவ்வளவோ ஏமாற்றத்திற்கும் மனத்துயிருக்கும் ஆளாக வேண்டியிருந்தது. கதாநாயகி வேஷம் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு மட்டமான வேஷம்தான் கிடைத்தது. இந்த தடவை அந்த வேஷத்தில் நடித்து நல்ல பெயர் வாங்கிவிட்டால் அடுத்த தடவை கதாநாயகி வேஷம் கிடைக்கும் என்று பட்சிராஜன் தேர்தல் கூறினார். எதனாலோ அவர் பேச்சில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டாயிற்று. உண்மையில் அவர் சொன்னபடியே நடக்கவும் நடந்தது. முதல் டாக்கில் மட்டமான வேஷத்திலேயே நான் நல்ல பெயர் சம்பாதித்தேன். அது வெளியான சில நாளைக்குள்ளேயே இன்னொரு டாக்கிக்கு கதாநாயகியாக தேர்ந்தெடுத்தார்கள். 10,000 ரூபாய் கொடுப்பதாக ஒப்பந்தம் நடந்தது. பட்சிராஜனிடம் எனக்கு அளவிறந்த நன்றி உண்டாயிற்று. உன்னால் அல்லவா எனக்கு இவ்வளவு பெருமையும் வந்தது என்று 1000 தடவை
கூறினேன். என்னால் ஒன்றுமே நடக்கவில்லை. உங்களுடைய முகவெட்டுதான் காரணம், உங்களுடைய சாரீரம்தான் காரணம் என்று சொல்வார். 2வது டாக்கி எடுப்பதற்காக நாங்கள் கல்கத்தா போனோம். அங்கே 5 மாத காலம் தங்க வேண்டியதாக ஏற்பட்டது. இந்த படம் பிடித்துக் கொண்டிருந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என் மனதில் எப்படியோ மிக ஆழமாக பதிந்தது. இது என்ன பிரமாதமான விஷயம் என்று நானே பல தடவை எண்ணமிட்டிருக்கிறேன். என்றாலும் எதனாலோ அச்சம்பவம் என் மனதில் மிகவும் முக்கியமாக இடத்தை அடைந்துவிட்டது. ஒரு நாளைக்கு ஸ்டூடியோவில் இன்றைக்கு யாரோ ஒரு பிரமுகர் ஷூட்டிங் பார்க்க வரப்போகிறார் என்று பிரஸ்தாபம் வந்தது. அவரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகள் நடந்தன. வரப்போகிறவரின் பெயர் பாபு சம்பு பிரசாத் என்று சொன்னார்கள். அவர் என்ன அவ்வளவு பெரிய மனிதரா? எதற்காக இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் என்று விசாரித்தேன். பாபு சம்பு பிரசாத் மகா மேதாவி என்றும் அவருடைய ஆராய்ச்சிகள் அவரை உலக பிரசித்தமாக இருக்கின்ற என்றும் சமீபத்தில் அவருக்கு சர்வ கலாசாலையில் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள் என்றும் சொன்னார்கள். பட்சிராஜனை அவரை பற்றி பிரமாதமாக பேசினார். ஒருவேளை இங்கே செட்டுக்கு வந்தாலும் வருவார். அப்பொழுது உன்னை அறிமுகப்படுத்தப் போகிறேன், நீ அவரிடம் தைரியமாக பேச வேண்டும் என்றார். அவர் என்ன பாஷையில் பேசுவார் என்று கேட்டேன். இந்த வங்காளிகளே சுய பாஷையில் அபிமானம் கொண்டவர்கள். எப்போதும் வங்காளியில்தான் பேசுவார்கள். ஆனால் நாம் தென்னிந்தியர்கள் என்று தெரிந்தால் இங்கிலீஷில் பேசலாம். உனக்குத்தான் தெரியுமே, ஏதாவது கேட்டால் பளிச்சென்று பதில் சொல்லு என்றார். அவ்வளவு பெரிய உலக பிரசித்தி பெற்ற மேதாவியை பார்க்க நானும் ஆவலுடன் இருந்தேன். கடைசியாக அவர் மத்தியானம் வந்தார். வங்காளிகளில் பெரும்பாலானவர்களில் அவருக்கு நீண்ட தாடி வளர்த்து கொண்டிருந்தார். அவருடன் ஒரு பெரிய கும்பலே வந்தது. ஸ்டுடியோ நிர்வாகிகள் அவருக்கு மிகவும் மரியாதை செய்து எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டு வந்தார்கள். எங்களுடைய செட்டுக்கு அவர் வந்ததும் பட்சிராஜன் அவரை வரவேற்று என்னையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர் உயர் குடும்பத்து பெண், கலையின் மேல் உள்ள ஆர்வத்தினாலேயே சினிமாவிற்கு நடிக்க முன்வந்திருக்கிறார் என்று அவர் கூறிய பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவருக்கு மனதிற்குள் நன்றி செலுத்தினேன். அப்பொழுது இந்த பிரமுகர் என்னை பார்த்து, நீங்கள் உயர் குடும்பத்து பெண்ணாக இருந்து இம்மாதிரி நடிப்பு கலையில் சிரத்தை கொண்டது மிகவும் சந்தோஷிக்க வேண்டிய காரியம். உங்களை போன்றவர்களால் தான் சினிமா உத்தராணம் ஆக வேண்டும். ஆனால் சினிமா தொழில் ஒழுக்கம் கெட்டு போகிறது என்று சாதாரணமாக ஒரு அபிப்பிராயம் இருந்து வருகிறது. உங்களை போன்றவர்கள் அதை பொய்யாக்க வேண்டும் என்றார். இது எல்லாம் இங்கிலீஷில் தான் சொன்னார். என்னை என்னவோ செய்தது. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் எழவில்லை. பட்சிராஜன் என்னை பார்த்து, ஏதாவது பதில் சொல்லுங்கள் என்றார். எனக்காக நீங்களே சொல்லுங்கள் என்றேன் நான். உங்களுடைய புத்திமதிக்காக மாலதி மிகவும் வந்தனம் செலுத்துகிறாள் என்றார் பட்சிராஜன். அப்பொழுது பாபு சம்பு பிரசாத் அவருடைய கூரிய கழுகு கண்களால் என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு போய்விட்டார். அந்த மேதாவிக்கு நான் அச்சமயம் வந்தனம் செலுத்தாவிட்டாலும் இப்பொழுது செலுத்துகிறேன். அவருடைய புத்திமதியின் விஷயத்தில் அனாவசியம் என்றாலும் எவ்வித காரணமும் இல்லாமல் முன்பின் தெரியாத என்னிடம் அவர் சிரத்தை எடுத்துக்கொண்டார் அல்லவா? அவருடைய பார்வையையோ பேச்சையோ என்னால் இன்று வரை மறக்கவே முடியவில்லை. என் 2வது டாக்கியினால் என் புகழ் பிரமாதமாக வளர்ந்து ஓஹோ என்று ஆகிவிட்டது. மாலதியின் படம் வராத பத்திரிகையே கிடையாது. மாலதி என்னுடைய வெள்ளித்திரை பெயர், பட்சிராஜன் அளித்த பெயர். தமிழ்நாட்டு பட்டணங்களின் சுவர்களில் எல்லாம் மாலதியின் புன்னகை வதனம் காட்சி தந்தது. இப்படி நான் புகழின் சிகரத்தை அடைந்திருந்த சமயத்தில்தான் என் தந்தை என்னை இவ்வுலகில் அனாதையாக விட்டுவிட்டு காலமானார். வெகு நாளாக எங்கள் குடும்பத்தில் இருந்த சமையற்காரியை தவிர நான் வேறு துணை இல்லாதவளாக ஆகிப்போனேன். ஆனால் அதில் நான் துணையின்றி இருக்கவில்லை. 2வது டாக்கில் என் புகழ் பெருகியதிலிருந்து அதுவரை என்னை பகிஷ்காரம் செய்திருந்த உறவினர்கள் எல்லாம் என்னை தேடி வந்து உறவு கொண்டாட தொடங்கினார்கள். வெகு தூரத்து பந்துக்கள் எல்லாம் வந்தார்கள். சிலர் வேலைக்காக வந்தார்கள், சிலர் டாக்கியில் சேர்வதற்கு சிபாரிசிற்காக வந்தார்கள், வேறு சிலர் பொருளுதவி தேடி வந்தார்கள், சிலர் பிரபல நட்சத்திரம் பந்து என்ற பெருமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காகவே வந்தார்கள். அவளை பெண்ணாச்சே என்று இறக்கப்பட்டு வரவு செலவு கணக்கை கவனித்து ஒழுங்குபடுத்துவதற்கு அநேகர் சித்தமாக இருக்கிறார்கள். இதனால் எல்லாம் நான் அடைந்த தொல்லைகளை சொல்லி முடியாது. அவர்களை எல்லாம் வைத்து சமாளிப்பது பெரும் கஷ்டமாக இருந்தது. இவ்வளவு தொல்லைகளுக்கிடையில் எனக்கு உண்மையில் உற்ற சிநேகிதராக நடந்து கொண்டவர் பட்சிராஜன் ஒருவர்தான். அவரால் எனக்கு ஒரு விதமான கஷ்டமும் கிடையாது. எல்லா விதத்திலும் ஒத்தாசையாகத்தான் இருந்தார். அப்பா காலமான பிறகு அவரிடம்தான் என் பணம் வரவு செலவுகளை ஒப்புவித்திருந்தேன். அவரும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு அடிக்கடி என்னிடம் கணக்கு ஒப்புவித்து வந்தார். எனக்கும் அவருக்கும்
இருந்த உறவை பற்றி ஊரில் பல வகையாக பேசிக்கொண்டார்கள் என்பது எனக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவரோ என்னுடைய மனப்போக்கை அறிந்து என்னை மிகவும் மரியாதையாக நடத்தி வந்தார். ஒரு தடவையாவது அவர் வரம்பு மீது நடந்ததில்லை. என் மனதில் மட்டும் சில காலமாக ஒரு சஞ்சலம் தோன்றியிருந்தது. எத்தனை நாளைக்கு இம்மாதிரி நாதியற்றவளாக இருப்பது? இவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்திருப்பவரை ஏன் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் அடிக்கடி உண்டாயிற்று. இப்படி இருக்கையில் ஒரு நாள் பட்சிராஜன் அந்த ஆச்சரியமான என்னை ஒரே அடியாக பெருமையின் சிகரத்திற்கு கொண்டு போன செய்தியுடன் வந்தார். மாலதி, இன்றுதான் என் உள்ளம் குளிர்ந்தது. உன்னுடைய அடுத்த கான்ட்ராக்ட் 1,00,000க்கும் குறையக்கூடாது என்று தீர்மானித்திருந்தேன். இதோ 1,10,000க்கு கான்ட்ராக்ட் என்றார். நான் பிரம்மை பிடித்தவள் போல ஆனேன். 10 நிமிஷம் வரையில் என்னால் ஒரு வார்த்தையும் பேசவே முடியவில்லை. பிறகு இது கனவில்லையே, டாக்கியில் ஒரு காட்சி இல்லையே என்று கேட்டேன். இதோ பார் என்று ஒரு நகல் ஒப்பந்தத்தில் என்னாலும் எழுத்தாலும் 1,10,000 என்று போட்டிருந்த இடத்தை சுட்டிக்காட்டினார். நல்ல நாள் பார்த்து கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி என்றார். நான் அவருடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கண்ணில் நீர் ததும்ப நான் தழுத்தழுக்க, என் உயிர் உள்ள வரையில் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்றேன். ஆம், அவரை என் உயிர் உள்ள வரையில், நாளை நள்ளிரவு வரையில் என்னால் மறக்க முடியாது. 1 மாதத்திற்கு பிறகு அவர் செய்த அற்புதமான காரியத்தையும் நான் மறக்க முடியாதுதான். சீக்கிரத்திலேயே மேற்படி ஒப்பந்தம் முடிந்தது. கையெழுத்தும் ஆயிற்று. தென்னிந்தியாவின் டாக்கி தொழிலை முழுவதும் கைப்பற்றுவதென்று இலங்கையிலிருந்து ஒரு முதலாளி ஏராளமான பணத்துடன் வந்திருந்தார். தென்னிந்தியாவிலுள்ள பிரபல நட்சத்திரங்களை எல்லாம் அவர் ஒப்பந்தம் செய்து கொண்டு வந்தார். அவர்தான் என்னையும் மேற்படி பெரும் தொகைக்கு ஒப்பந்தம் செய்தார். 40,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தார். 1 மாதத்திற்கு பிறகு டாக்கி எடுப்பதற்கு பூர்வாங்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அந்த இடி போன்ற செய்தி வந்தது. என் ஆகாசக்கோட்டை இடிந்து தூள் தூளாயிற்று. பட்சிராஜன் திடீரென்று காணாமல் போய்விட்டார். சினிமா உலகில் எக்ஸ்ட்ரா பெண்கள் என்று ஒரு இனம் உண்டு. தோழி பெண்கள் முதலிய சில்லறை வேஷங்களில் நடிப்பதற்கு அவர்களை அன்றாடம் சம்பளத்திற்கு அமர்த்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா பெண் ஒருத்தியுடன் பட்சிராஜன் அனர்த்தனமாகி விட்டார். அவர் மட்டும் காணாமல் போகவில்லை. பாங்கில் இருந்த என் பணம் 40,000ம் அவரோடு காணாமல் போயிற்று. பட்சிராஜனை நான் பரிபூரணமாக நம்பி அவரிடமே என் வரவு செலவை ஒப்புவித்திருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? புதிய ஒப்பந்தப்படி வந்த அட்வான்ஸ் தொகையை அவர் தன் பேரிலேயே பாங்கில் போட்டுக்கொண்டிருந்தார். அவரே அதை வாங்கிக் கொண்டும் போய்விட்டார். ஆஹா, இந்த பட்சிராஜன் எப்பேற்பட்ட உயர்ந்த மனிதர்! வேறொரு மனிதராக இருந்தால் இப்படி தன்னந்தனியே அவரையே நம்பியிருப்பதற்கு இவ்வளவு நேர்மையாக இருப்பானா? நம்மிடம் ஒன்றையுமே கோராமல் இப்படி அன்புடன் இருக்கிறாரே, இவர் தெய்வ பிரிவிதான் என்று பலமுறை நான் எண்ணியது உண்டு. பட்சிராஜன் எண்ணத்தை கோரி என்னிடம் அவ்வளவு அன்பாக இருந்தார் என்பது இப்பொழுதுதான் தெரிந்தது. வீழ்ச்சி. பட்சிராஜன் பறந்து போய் ஏறக்குறைய இப்பொழுது 1.5 வருஷமாகிறது. இந்த 1.5 வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையை நினைத்தாலே எனக்கு பயங்கரம் உண்டாகிறது. மூளை குழம்புகிறது. இலங்கை முதலாளிக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தின்படி டாக்கியில் நடித்தேன். இந்த டாக்கி எடுத்து முடிவதற்குள் 1 வருஷத்திற்கு மேலாயிற்று. இந்த காலத்தில் முதலாளி, டைரக்டர், ஸ்டூடியோ மேனேஜர், பிரதான ஆண் நடிகர் எல்லோருமாக சேர்ந்து என்னை படுத்தி வைத்த பாட்டை சொல்ல முடியாது. ஆண் துணை இல்லாமல் ஒரு அவளை ஸ்திரீ அகப்பட்டு கொண்டால் உலகத்தில், அதுவும் சினிமா உலகத்தில், அவளை என்ன பாடுபடுத்தி வைப்பார்கள் என்னும் பாடத்தை நன்றாக அறிந்து கொண்டேன். என்னுடைய பரம விரோதிக்கு கூட அப்பேற்பட்ட கதி வர வேண்டாம் என்று பகவானை பிரார்த்திக்கிறேன். தொல்லை பொறுக்க முடியாமல் பல தடவை என்னால் முடியாது என்று நின்றுவிடத் தோன்றியது. ஆனாலும் பல்லை கடித்து கொண்டு பொறுத்திருந்தேன். டாக்கி முடிந்ததும் அட்வான்ஸ் தொகை போக பாக்கி வந்துவிடுமல்லவா? அப்புறம் சினிமாவிற்கு தலைமுழுகிவிட்டு ராமா கிருஷ்ணா என்று பகவானை தியானித்து கொண்டு காலம் கழிக்கலாம். அந்த எண்ணத்திலே தான் பட்சிராஜன் 40,000 கொண்டு போனதை பற்றி கூட நான் அதிகம் கவலைப்படவே இல்லை. டாக்கியின் முடிவு நெருங்க எனக்கு சேர வேண்டிய பாக்கி பணத்தை சரியாக கொடுப்பார்களா என்று சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு வந்தது. எனவே டாக்கி முடிவதற்குள் இன்னும் ஒரு பகுதியையாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து ஒரு நாள் முதலாளியின் ஆபீஸிற்கு போய் பணம் வேண்டும் என்று கேட்டேன். அவர் பேச்சிரிப்பு சிரித்துவிட்டு, இந்த டாக்கி முடிந்து அடுத்த டாக்கி முடியும் வரை பணம் என்ற பேச்சை பேசாதே என்றார். எனக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. என் உயிர் போனாலும் நான் இன்னொரு டாக்கில் நடிக்க மாட்டேன் என்றேன். அப்படியானால் ஒப்பந்தப்படி அட்வான்ஸ் தொகை
ரூபாய் 40,000 கக்கிவிட வேண்டும் என்றார். அப்பொழுதுதான் எனக்கு விஷயம் தெரிந்தது. அந்த பாதகன் பச்சிராஜன் என்னை எப்பேற்பட்ட படுகுழியில் தள்ளிவிட்டு போய்விட்டான் என்று புரிந்தது. 1,10,000 ரூபாய் ஒரு டாக்கிக்கல்ல, 4 டாக்கிக்கு என்று தெரிந்தது. இந்த செய்தியினால் திகைத்து போய் நான் வீடு திரும்பினேன். முதலில் நான் நம்பவே இல்லை. வீடு திரும்பியதும் ஒப்பந்தத்தை எடுத்து வாசித்து பார்த்தேன். அதில் 4 படங்களுக்கு என்றுதான் கண்டிருந்தது. என் கொஞ்ச பிராணனும் போய்விட்டது. 4 படங்களில் நடிப்பதா? அதுவும் இந்த பாவிகளினுடனவா? ஒரு நாளும் இல்லை. உயிர் போனாலும் போகட்டும். இன்னொரு நாள் முதலாளியிடம் பேசினேன். நல்ல வார்த்தையாக என்னை ஒப்பந்தத்திலிருந்து விடுதலை செய்துவிடும்படி கேட்டேன். அவர் பிடிவாதமாக முடியாது என்றார். மேலும் நான் வற்புறுத்திய பொழுது அட்வான்ஸ் தொகை 40,000 கொண்டு வை, விடுதலை செய்கிறேன் என்றார். அதற்கு நான் எங்கே போவேன்? பச்சிராஜன் கொண்டு போய்விட்டாரே என்றேன். எனக்கு தெரியும் உங்கள் மோசடியெல்லாம். நீங்கள் 2 பேரும் கலந்து பேசிக்கொண்டு இப்படி தகுதி தத்தம் செய்ய பார்க்கிறீர்களா என்றார். அப்பொழுது எனக்கு ஆவேசம் வந்துவிட்டது. அந்த ஆவேசத்தில் இன்னது செய்கிறோம் என்று தெரியாமல் இறைந்து கத்தினேன். மேலே பேச பேச பேச்சு முற்ற என்னவெல்லாமோ சொல்லிவிட்டேன். எல்லோரையும் குத்தி கொண்டு விடுவேன், ஸ்டுடியோவை கொளுத்து விடுவேன் என்று சொன்னதெல்லாம் சொப்பனத்தில் சொன்னது போல எனக்கு பிற்பாடு ஞாபகம் வந்தது. இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறது. அது முதல் நான் ஸ்டுடியோவிற்கு வர மறுத்துவிட்டேன். ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ மேனேஜர் வந்து என்னை நல்ல வார்த்தை சொல்லி அழைத்து போனார். முதலாளியின் ஆபீஸில் போய் நான் உட்கார்ந்ததும் என்னுடைய குரல் அடுத்த அறையிலிருந்து வருவதை கேட்டு திடுக்கிட்டு போனேன். முன்னொரு நாள் முதலாளியிடம் அதே ஆபீஸில் பேசியதெல்லாம் தெளிவாக கேட்டது. எல்லோரையும் குத்தி கொன்று விடுவேன், ஸ்டூடியோவை கொளுத்தி விடுவேன் என்று நான் கத்தியதெல்லாம் திரும்ப கேட்டது. எனக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் எடுத்துவிட்டது. அப்பொழுது அந்த யமனான முதலாளி கூறினான், உனக்கு 20 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிப்பதற்கு இதோ சாட்சியம் இருக்கிறது. என்ன சொல்கிறாய்? சொன்னபடி கேட்டுக்கொண்டு 4 படங்களில் நடிக்கிறாயா அல்லது இன்றைக்கே அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கட்டுமா? நான் பதில் ஒன்றும் சொல்லாமல் பாதி பிராணனுடன் வீடு போய் சேர்ந்தேன். ஆனால் என் மனது மட்டும் இரும்பாயிற்று. அன்று வேண்டுமென்றே எனக்கு ஆத்திரம் உண்டாக்கி கண்டபடி பேசும்படி செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒளிப்பதிவு செய்ய முன்கூட்டியே ஏற்பாடு செய்து வைத்திருந்திருக்கார்கள். தாங்கள் பேசியதையெல்லாம் வெட்டி எறிந்துவிட்டு என் பேச்சை மட்டும் வைத்துக்கொண்டு என்னை பலவந்தப்படுத்த பார்க்கிறார்கள். என்ன கேவலமான சூழ்ச்சி! என்ன இரக்கமற்ற அக்கிரமம்! நமக்காச்சு, இவர்களுக்காச்சு. என்ன ஆனாலும் இனிமேல் படத்தில் மட்டும் நடிப்பதில்லை என்று உறுதி செய்து கொண்டேன். இதை எப்படி சாதிக்கலாம் என்று அன்றிரவெல்லாம் ஒரு வினாடி கூட கண்ணை மூடாமல் சிந்தனை செய்தேன். கடைசியில் ஒரு யுக்தியை கண்டுபிடித்தேன். வேறொன்றுமில்லை, பல கதைகளில் கதாநாயகிகள் கையாண்டிருக்கும் யுக்திதான். ஆனால் அந்த யுக்தி என் விஷயத்தில் என்ன விபரீதமான பலனை கொடுத்திருக்கிறது! சுவாமி பகவானே, நல்ல வேளையாக இன்னும் 1 மணி நேரம்தான் பாக்கி இருக்கிறது. இந்த 1 மணி நேரம் என் அறிவை தெளிவாக வைப்பாய் சுவாமி. யுக்தி என்னதென்று சொல்ல வேண்டுமா? பைத்திய மாதிரி நடிக்கும் யுக்திதான். மறுநாளே அதை கையாள ஆரம்பித்தேன். சமையற்கார அம்மாளிடம் மட்டும் விஷயத்தை அந்தரங்கமாக சொல்லிவிட்டு மற்றபடி யார் வந்து கேட்டாலும் ஆமாம், பச்சிராஜன் பறந்து போய்விட்டார் என்று பதில் சொல்ல ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தேன். டாக்கி முதலாளி என்னவெல்லாமோ பிரயத்தனம் செய்தார். யாரோ டாக்டர்களை எல்லாம் பிடித்து அனுப்பினார். எல்லோருக்கும் நான் ஒரே விதமான பல்லவியை தான் பாடினேன். ஒருவராலும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இவ்விதம் நாள் போய்கொண்டே இருந்தது. என்னை போல கிட்டத்தட்ட உருவமுள்ள ஒருத்தியை பிடித்து பாக்கி படத்தை எப்படியோ முடித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் முதலாளி மட்டும் என்னை விடுவதாக தெரியவில்லை. மறுபடியும் என் உடம்பு எப்படி இருக்கிறது பார்க்க யாரையாவது அனுப்பி கொண்டே இருந்தார். என் உடம்பு நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் நாளாக என் அறிவுக்குத்தான் ஏதோ ஏற்பட்டு வந்தது. இரவில் தூக்கம் என்பது அடியோடு போய்விட்டது. திடீரென்று இருள் சூழ்ந்தது போல அறிவு சூன்யமாகிவிடும். அப்பொழுது என் வாய் மட்டும் ஏதோ பிதற்றிக் கொண்டிருக்கும். நான் பைத்தியம் என்று நடித்தது போக உண்மையாகவே எனக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டு வருகிறது என்பதை உணரலானேன். சமையற்காரம்மாள் என் விஷயத்தில் காட்டிய கவலையிலிருந்து இதை தெளிவாக அறிந்து கொண்டேன். ஒரு பெரிய பீதி என்னை பிடித்து கொண்டது. பைத்தியம் முற்றிய ஸ்திரீகள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த பயங்கரமான அலங்கோலமான நிலையை நானும் அடைந்து விடுவேனா? ஒரு நாளும் இல்லை. இப்படிப்பட்ட கதி நேர்வதற்கு முன்னால் அறிவு தெளிவு சிறிதேனும் இருக்கும் பொழுதே நான் என் துயர வாழ்க்கையை முடித்து விட வேண்டும். இதோ இந்த தீர்மானத்தினுடனே தான் நான் இவ்வூருக்கு வந்து சேர்ந்தேன். கதை முடிந்துவிட்டது.
யாராவது இதை பார்ப்பார்களோ, பார்த்து எப்போதாவது பிரசுரிப்பார்களோ? நான் அறியேன். என்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டேன். இதோ மணி 12 அடிக்கிறது. கிளம்ப வேண்டியதுதான். 7 வருஷங்களுக்கு முன்னால் ஓர் அமாவாசை இரவில் இப்படித்தான் இருள் சூழ்ந்திருந்தது. இன்று போலவேதான் அன்றும் மேல்காற்று விர் என்று வீசி வீட்டையே கிடுகிடுக்கச் செய்தது. வேகவதி நதியும் அன்று போலவே இன்றும் நுங்கும் நுரையுமாக அலையெறிந்து போய்க் கொண்டிருக்கிறது. மறு உலகம் என்பது உண்டானால் அங்கே என் கணவரை நான் அவசியம் சந்திப்பேன். அவருடைய பாதங்களில் விழுந்து இந்த பாவியை மன்னியுங்கள் என்று கேட்டுக்கொள்வேன். அதுதான் என் வாழ்க்கையின் கடைசி மனோரதம். இதற்காகத்தான் அந்த வேகவதி ஆற்றிற்கு அதே நள்ளிரவு நேரத்தில் கிளம்பிச் செல்கிறேன். வேகவதி தாயே, இதோ வந்துவிட்டேன். மறு ஜென்மத்தில் உன்னிடம் அடைக்கலம் புகுந்து அமைதி பெறுகிறேன். முடிவு. கனவிலும் நினையாத காரியம் நடந்துவிட்டது. கதைகளிலே கேட்டறியாத சம்பவம் நடந்துவிட்டது. என் வாழ்க்கை புனிதமாகிவிட்டது. நான் புத்துயிர் பெற்றேன். என் குருட்டுத்தனத்தினால் நான் இழந்த பாக்கியத்தை மீண்டும் பெற்றேன். வாழ்க்கை சோகமயமாக இருந்த பொழுது என் கதையை எழுத வேண்டும் என்று தோன்றிற்று. இப்போது அந்த விருப்பம் கொஞ்சமும் எனக்கு இல்லை. ஆனாலும் அவருடைய வற்புறுத்தலுக்காகவே தான் இதை இப்பொழுது எழுதுகிறேன். மேலே நான் எழுதியிருப்பதையெல்லாம் அவர் படித்தார். பாக்கியையும் எழுதிவிடு, பெயரையும் ஊரையும் மட்டும் மாற்றி பிரசுரித்தால் எவ்வளவோ பேருக்கு உபயோகமாக இருக்கலாம் என்றார். உபயோகமோ இல்லையோ, அவர் சொல்லியதற்காகத்தான் எழுதிவிடுகிறேன். அன்றிரவு சரியாக 12 மணிக்கு புறப்பட்டு வாசற் கதவை சத்தமின்றி திறந்து கொண்டு வெளியில் வந்தேன். என் மனதில் ஒரு அதிசயமான அமைதி அப்பொழுது ஏற்பட்டுவிட்டது. தெருவில் அந்த வேளையில் யாராவது வந்து தொலைக்கப் போகிறார்களோ என்று ஒரு சிறு கவலை மட்டும் இருந்தது. ஆனால் ஒரு பிராணியை கூட சந்திக்கவில்லை. நதிக்கரை அடைந்ததும் பின்னால் காலடி சத்தம் கேட்டது போல தோன்ற நெஞ்சில் துணுக்கம் ஏற்பட்டது. யாராவது வந்து தடுத்துவிட்டால் என்று நினைத்ததும் கதி கலங்கிற்று. அவசரமாகவே ஜலத்தில் இறங்கினேன். வெள்ளம் பிரமாதமாக போய்கொண்டிருந்தது. அவ்வளவு நேரமும் மனதில் இருந்த தைரியம், துணிச்சல் எல்லாம் எப்படியோ போய் இன்னதென்று சொல்ல முடியாத பீதி ஏற்பட்டது. குளிரினால் நடுங்கிய உடம்பு பீதியினால் அதிகம் நடுங்கிற்று. என்னை அறியாமலே பற்களை நரநரவென்று கடித்து கொண்டேன். இவ்வளவுடன் தண்ணீரில் மேலும் மேலும் இறங்கிக் கொண்டிருந்தேன். ஜலம் இடுப்பளவிற்கு வந்தது. வெள்ளத்தின் வேகம் இழுக்கத் தொடங்கியது. ஜலம் மார்பளவுக்கு வந்து இழுப்பின் வேகம் அதிகமாயிற்று. இனிமேல் நாம் விரும்பினாலும் கரையேற முடியாது என்று தோன்றிய அதே சமயத்தில் பின்னால் யாரோ தண்ணீரில் இறங்குவது போல சலசலவென்று சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். அந்த இருட்டில் ஓர் உருவம், மனித உருவம்தான், விரைவாக என்னை நோக்கி விரைந்து வந்து கொண்டிருந்ததாக மங்களாக தெரிந்தது. என் வாழ்க்கையில் அதுவரையில் அறியாத பயங்கர பீதியை அந்த கணத்தில் நான் அடைந்தேன். ஒரே ஒரு கணம்தான். அடுத்த கணத்தில் அந்த உருவம் 7 வருஷங்களுக்கு முன்னால் அதே இடத்தில் மூழ்கி மறைந்த என் நாதரின் உருவம்தான் என்பதை அறிந்தேன். கிரீச் என்ற ஒரு சத்தம் என் வாயிலிருந்து வந்தது. அந்த நதி பிரதேசமெல்லாம் எதிரொலிக்கச் செய்தது. அடுத்த கணம் நான் நீரில் மூழ்கினேன். ஒரு நொடி பொழுது என் அறிவில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. பின்னர் அறிவை பேரந்தகாரம் வந்து சூழ்ந்து கொண்டது. மறுபடியும் நான் கண்ணை விழித்து பார்த்த பொழுது அவருடைய மடியில் என் தலை இருப்பதையும் அளவில்லாத பரிவுடன் அவர் என்னை குனிந்து நோக்கி கொண்டிருப்பதையும் கண்டேன். உலக வாழ்க்கையில் நான் அடையாத பாக்கியத்தில் மறு உலகில் அடைந்திருப்பதாக முதலில் எனக்கு தோன்றியது. கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் இது இந்த உலகம்தான் என்று தெரிந்தது. சற்று நேரம் பேச முடியவில்லை. மனம் மட்டும் ஏதேதோ சிந்தித்து கொண்டிருந்தது. பேசும் சக்தி வந்ததும், தாடி மீசையெல்லாம் எப்பொழுது எடுத்தீர்கள் என்று கேட்டேன். அவர் ஆச்சரியத்தினால் பிரமித்து, உனக்கு எப்படி தெரிந்தது என்றார். அதற்கு பதில் சொல்லாமல், தங்களுடைய புத்திமதியை நான் மறக்கவில்லை, அதை நிறைவேற்றினேன் என்றேன். மீண்டும் அவர், உனக்கு எப்படி தெரிந்தது, எப்பொழுது தெரிந்தது என்று கேட்டார். தண்ணீரில் மூழ்கியவுடனே பளிச்சென்று தெரிந்தது. அடுத்த நிமிஷம் நினைவு தப்பிவிட்டது என்றேன். ஆம், கல்கத்தா ஸ்டுடியோவில் என்னை பார்த்து புத்திமதி சொன்ன பாபு சம்பு பிரசாத் என்னுடைய கணவர்தான். அப்பொழுது அது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய கூரிய கண்களின் பார்வை என் மனதிற்குள்ளேயே பதிந்து கிடந்தது. நாங்கள் இல்லறம் நடத்திய போதெல்லாம் அம்மாதிரி அவர் என்னை பார்த்தது கிடையாது. மறுபடியும் அன்றிரவு கழுத்தளவு தண்ணீரில் நான் நின்று தத்தளித்த பொழுது நட்சத்திர வெளிச்சத்தில் அதே பார்வையை கண்டேன். தண்ணீரில் மூழ்கிய தருணத்தில் அந்த வங்காளி பிரமுகர் உண்மையில் என் கணவர்தான் என்று என்னுடைய உள்ளுணர்ச்சி கூறிற்று. என்னுடைய உள்ளுணர்வு உண்மையை சொல்லிற்று என்பதை அவர் இப்பொழுது உறுதிப்படுத்தினார். அவர் வீட்டை விட்டு கிளம்பி நதியில் விழுந்து உயிரை விடுகிற எண்ணமே அவருக்கு இருக்கவில்லையாம். எங்கேயாவது கண் காணாத தேசத்திற்கு போய்விடுவதென்று கிளம்பினாராம்.
நான் பின்னால் தொடர்ந்து வருவேன் என்று தெரிந்து கொண்டு நதியில் மூழ்கிவிட்டதாக என்னை நம்பும்படி செய்துவிட்டால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்றெண்ணி அவ்விதம் ஆற்றில் இறங்கி மூழ்கினாராம். கொஞ்ச தூரம் தண்ணீரிலேயே மூழ்கிச் சென்ற பிறகு சத்தம் செய்யாமல் நீந்தி கரையேறினாராம். முன்னாலேயே அவர் உத்தேசித்து வைத்திருந்தபடி கல்கத்தாவுக்கு சென்று மாறு பெயர் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சியை நடத்தி வந்த போதிலும் என்னுடைய ஞாபகம் மட்டும் அவருக்கு போகவே இல்லையாம். சீக்கிரத்தில் நான் பிரபல நட்சத்திரமாகிவிட்டபடியால் என்னுடைய வாழ்க்கையையும் நடவடிக்கைகளையும் அவர் பத்திரிகைகளின் மூலம் கவனித்து வர முடிந்ததாம். கடைசியில் எனக்கு ஏதோ பெரிய சங்கடம் நேர்ந்துவிட்டது என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டு என்னை தேடி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாராம். அதே தெருவில் ஒரு வீட்டில் இருந்து கொண்டு என்னை எப்படி சந்திப்பது என்ற தயக்கத்துடன் இரவும் பகலும் எங்கள் வீட்டின் மேலேயே கண்ணாக இருந்ததால் கடைசியில் சரியான சமயத்தில் என் உயிரையும் காப்பாற்றி எனக்கு புது வாழ்வையும் அளிப்பதற்கு வந்து சேர்ந்தார். கல்கத்தாவில் வங்காளி பெயர் வைத்துக்கொண்டு வேலை பார்த்ததில் அவருக்கு இன்னொரு பெரிய அனுகூலம் ஏற்பட்டதென்று சற்றே குதூகலத்துடன் அவர் கூறினார். சென்னை மாகாணத்தில் இருந்த வரையில் அவருடைய சரித்திர ஆராய்ச்சி முடிவுகளை பற்றி ஏனென்று கேட்பார் இல்லையாம். கல்கத்தாவுக்கு போய் வங்காள பெயருடன் அதே முடிவுகளை வெளியிட்டதும் இந்தியா தேசம் முழுவதும் அவருடைய பெயர் பிரபலமாகிவிட்டதாம். அப்புறம் சென்னை பத்திரிகைகள் கூட அவரை பற்றி பிரமாதமாக எழுதினவாம். சென்ற 7 வருஷ காலத்தில் இந்த வேடிக்கை ஒன்றுதான் அவருக்கு நினைக்கும் போதெல்லாம் சிரிப்பை உண்டாக்கி வாழ்க்கை கசந்து போகாமல் செய்து வந்ததாம். 7 வருஷம் நான் சுதந்திர வாழ்க்கை நடத்தியாயிற்று. நீயும் 7 வருஷம் சுதந்திரமாக வாழ்ந்தாய். சுதந்திரம் வாழ்க்கை எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. உனக்கு எப்படி அம்பு என்று கேட்டார். அவருடைய குனிந்த முகத்தையும் கனிந்த கண்களையும் ஏறிட்டு பார்த்த வண்ணம் நான் கூறினேன், தங்களுடைய மடியில் தலை வைத்து படுக்கும் பாக்கியத்தை பெறுவதற்காக நான் 7.5 வருஷம் நரக வாழ்வு நடத்த வேண்டியிருந்தது. இனிமேல் எண்ணத்திற்கு முற்றிற்று.